ஓகே. ம். ஸோ அதான் இங்க நம்ம பார்க்குற இந்த குரூப் தியரியில பார்க்கக்கூடிய பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 லெக்சர் கிட்ட வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. நம்ப பார்ப்போம். நம்ப இந்த டைம் பார்க்க தேவையில்ல. எவ்வளோக்கு லேர்ன் பண்ணிக்கிறோன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அ அ ஃபினிஷ் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அதான் என்னன்னா, ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ், அந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்க மட்டும் கிடையாது. வி ஆர் யூசிங் இன் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ பேசிக்ஸும் கொஞ்சம் சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எஸ்பெஷலி இந்த மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அத நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ்லாம் கிடையாது. நம்ப ஸ்கூல் டேஸ்ல படிச்ச மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ அந்த மேத்தமேட்டிக்ஸ ஜஸ்ட் ரீகால் அந்த மாரி திங் தான். ஓகேவா? பிகாஸ் நம்ப இப்ப ஆல்மோஸ்ட் அ எல்லாமே ஒரு 6, 7 இயர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நீங்க எம்எஸ்சி படிச்சீங்கன்னா 5 இயர்ஸ் மேக்ஸ தொட்டு. ஸோ அது வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் கிளாஸஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி, எம்எஸ்சில வந்து மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அப்படின்னும்போது அந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னும்போது கொஞ்சம் மேபி சம் பீப்பிள் இருக்கலாம். நீங்க நல்லாவே இருக்கலாம். பட் எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப் தியரியில வந்து அந்த சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும். ஸோ ஃப்ரம் திஸ் அதுலேருந்து நம்ம எப்படி வந்து பாயிண்ட் குரூப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு கேரக்டர் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வேல ஸோ எப்படி ஈச் சிமெட்ரி ஆப்பரேஷனும் க ஆ எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் இப்ப என்ன பார்க்க போறோம் இந்த லெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஆர்த்தோகோனலிட்டி தியரம். அதாவது ஜிஓடி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ஆர்த்தோகோனலிட்டி தியரம். பேஸ்ட் ஆன் திஸ் தியரம் ஒன்லி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் டேபிள வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போறது கொஞ்சம் பேசிக்ஸாவும், கொஞ்சம் டீப்பாவும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இத பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும்னா, கேரக்டர் டேபிள் வந்து அ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட்டா தியரம் உள்ள போகாம, நான் அந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, தென் ஐ வில் புரொவைட் த அ இந்த ஸ்ட்ரக்சரல் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நான் குடுக்க ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இப்ப பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அவர் 9த் லெக்சர். ஆல்ரெடி 8த் லெக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசா ஜாயின் பண்ணவங்க ப்ரீவியஸ் லெக்சர்ஸ வந்து பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாரி லெக்சர்ஸ் ஏதாவது நான் குடுக்கல. ஆ முன்னாடி என்கிட்ட 2, 3 பேர் லெக்சர்ஸும் கேட்டிருந்தீங்க. அத நான் இன்னும் ஷேர் பண்ணல. அதையும் நான் ஷேர் பண்றேன். அண்ட் மீன்வைல் யாருக்காவது லெக்சர் நான் குடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா, ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க அகைன். ஓகே. சரி பார்ப்போம். பிகாஸ் ஏன்னா ஒரு ரெகுலர் மானிட்டரிங் இங்க கிடைக்கலப்பா. அட்டெண்டன்ஸ் போடுறோம். ஸோ அதுலயுமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான். ஓகேவா? நோ ப்ராப்ளம். நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப்ஸ். ஸோ இப்போ அதாவது ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அந்த மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து வில் கன்டின்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப். இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ இப்போ அ ஒவ்வொரு சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ்ன்னும்போது நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. C2H இஸ் த பாயிண்ட் குரூப். சரியா? So C2H is the point group. So 1 minute இருங்கப்பா. C2H is the point group அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். So C2H பாயிண்ட் குரூப்ல எத்தனை சிமெட்ரி ஆப்பரேஷன் இருக்கு? So ப்ளீஸ் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். So in C2H பாயிண்ட் குரூப் எவ்வளவு சிமெட்ரி ஆப்பரேஷன்? அதாவது which mean order of the symmetry. ஆர்டர் என்னப்பா? For C2H பாயிண்ட் குரூப் சொல்லுங்கப்பா. சரி.
ஓகே. எவ்வளோப்பா இருக்கு? எவ்வளோ சிமெட்ரி ஆப்ரேஷன்? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம், நான் இதில இருக்கேன். அதனால எனக்கு அங்க தெரியாது. வெயிட் பண்ணுங்க. ஓகே. எஸ். ஸோ யார் சொல்லியிருக்கீங்க? சக்தி, ரிரோனா, ஜெனிஃபா. ஓகே, ஓகே. ஆல் ஆர் ரைட். ஸோ அப்போ C2H பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ஆர்டர் ஈக்குவல் டு 4, ரைட்? ஸோ ஆர்டர் வந்து நமக்கு என்னது? 4. அதாவது சிம்ப்ளி வி ஆர் ரெப்ரசென்டிங் அஸ் H. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 சிமெட்ரி 4ன்றது என்னது? ஆர்டர் விச் ரெப்ரசென்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன், ரைட்? ஸோ இது எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விச் ரெப்ரசென்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன் இல்லையா? ஸோ இப்போ 4 டிஃபரெண்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், சரியா? இது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. சிமெட்ரி ஆப்ரேஷன், சரிங்களா? இது வந்து 4 டிஃபரெண்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் இ, ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் இ ஐடென்டிட்டி அண்ட் திஸ் இஸ் ஃபார் C2 பாயிண்ட் குரூப் அண்ட் திஸ் இஸ் ஃபார் இன்வர்ஷன் அண்ட் திஸ் இஸ் ஃபார் சிக்மா ஹச், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது இது எப்படி இருக்க போகுது? ஆல் ஆர் ஒன், ரைட்? ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் C2 ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா C2 இந்த கேஸ் ஆஃப் நான் என்ன ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன்? Z ஆக்சிஸ். அப்போ சிக்மா ஹச் அப்படின்னும் போது விச் இஸ் பர்பண்டிகுலர். அப்போ XY பிளேன், ரைட்டா? ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் திஸ், இப்போ இங்க நமக்கு இந்த மேட்ரிக்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ C2 Z ஆக்சிஸ் ஃபார் CH2 பாயிண்ட் குரூப் நமக்கு இங்க எங்க ஒரு அதாவது எது இதுல நெகட்டிவ் வரும்? அதாவது இதோட மேட்ரிக்ஸ் எழுதுங்க பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ 1 -1 -1 அந்த மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணுங்கப்பா. ஸோ சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், யாரு சொல்லியிருக்கீங்க? ரிஸ்வானா. ஸோ -1, ரைட்? ஸோ -1 -1 அண்ட் 0 பிகாஸ் C2H பாயிண்ட் குரூப்புக்கு ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம பாயிண்ட் குரூப் ரெப்ரசன்டேஷன்ல C2 ரொட்டேஷன் நம்ம பண்ணும்போது Z ஆக்சிஸ் என்ன பண்ணாது? இட் won't சேஞ்ச் இல்லையா? ஸோ ஃபார் இன்வர்ஷனுக்கு என்னப்பா? எஸ், சக்தியும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இன்வர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ், ரைட்? ஸோ அண்ட் ஃபார் சிக்மா ஹச் பிளேன் இதில் Z ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ், ரைட்டா? ஸோ இதுதான் கேட்காங்க. ஸோ த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப், அதாவது நமக்கு C2H பாயிண்ட் குரூப் இருக்கு. இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செட் ஆஃப் 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ், அதாவது 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க? ஐடென்டிட்டி அண்ட் ப்ராப்பர் ரொட்டேஷன், இன்வர்ஷன் அண்ட் இது என்னது? ரிஃப்ளெக்ஷன்ஸ், ரைட்? அதாவது என்னன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி சொல்றோம். இந்த 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸ் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் C2H பாயிண்ட் குரூப், சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மேட்ரிக் கம்பைன் இன் த சேம் வே, அதாவது இந்த மேட்ரிக்ஸை நம்ம இப்படியும் கம்பைன் பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கேஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ C2 இன்டு C2 இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நமக்கு மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னப்பா? ஸோ நோட் எடுங்க. ஸோ C2 மேட்ரிக்ஸ் இந்த கேஸ் ஆஃப் Z ஆக்சிஸ் இங்க இருக்கு இல்லையா? இதே மேட்ரிக்ஸ் தான், ஓகேவா? இதே மேட்ரிக்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி C2 இன்டு C2 இதை நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ யார் சொல்லியிருக்கீங்க? கோகுல். ஓகே, ரைட். எஸ், எக்ஸாக்ட்லி இ. நம்ம மேட்ரிக்ஸ் எழுதணும் கூட கிடையாது. ஸோ சேம் சிமெட்ரி ஆப்ரேஷனை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஐடென்டிட்டி இஸ் த ஆப்ரேஷன், ரைட்? ஸோ இது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் நம்ம அதாவது இது தியரிட்டிக்கலா நம்ம சொல்லியிருக்கோம். C2 இன்டு C2 நமக்கு என்ன வரும்? ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க மேத்தமெட்டிக்கலா நீங்க ரைட் பண்ணி அதாவது மல்டிபிகேஷன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்னதான் வரும்? இங்க இது ஐடென்டிட்டி தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ நீங்க மேபி ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் அதாவது ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இந்த பாயிண்ட் கேரக்டர் டேபிளே இம்பார்ட்டன்டான திங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன், ஓகேவா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். நல்லா இங்க பாருங்களேன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? the sum of, நல்லா புரிஞ்சுக்கோங்க, the sum of number of along each matrix the diagonals, அதாவது the character give us a shorthand version the matrix representation gamma அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
ஸோ 1 மினிட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, the sum of along the each matrix in the diagonal அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இந்த டேர்ம் சாரி இதை நல்லா ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த C2H பாயிண்ட் குரூப் இருக்கு இல்லையா? C2H பாயிண்ட் குரூப் அதை நான் கேரக்டர் டேபிள் எழுதுறேன் அப்படின்னும் போது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஒரு டேபிள் நான் வரைஞ்சிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஒரு கேரக்டர் டேபிள் எப்படி எழுதணுன்றது பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் C2H பா. ஓகே, C2H பாயிண்ட் குரூப் கேரக்டர் டேபிள். இங்க என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி அண்ட் C2, அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இன்வர்ஷன் இருக்கும், ஒரு சிக்மா H பிளேன் இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இங்க பாருங்களேன். ஸோ த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் அலாங் ஈச் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இங்க பாருங்க, நம்ம லாஸ்ட் கேஸ்ல பார்த்துருக்கோம் ஐடென்டிட்டி. ஸோ இதுல டயகோனல் மேட்ரிக்ஸ், அதாவது இதுல டயகோனல் இருக்கு இல்லையா? டயகோனல்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த டயகோனல்ஸ், ஓகேவா? இந்த டயகோனல்ஸோட சம் ஆஃப், ஓகேவா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, the sum of each matrix அப்படின்னும் போது நான் ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட டயகோனலை வந்து நம்ம சம் பண்ணணும். அப்படி சம் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா காமா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். ஃபார் ஐடென்டிட்டி இதுல டயகோனலோட சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் வேல்யூ? ஃபார் ஐடென்டிட்டி நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1 இங்க நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஸோ 3 இருக்கு இங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் C2 என்னப்பா வரும்? C2 வந்து டயகோனல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சம் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ், -1, ரைட்? ஸோ அப்போ C2க்கு வந்து பாத்தீங்கன்னா -1 அண்ட் ஐடென்டிட்டிக்கு 3 கிடைக்கும். அண்ட் இன்வர்ஷனுக்கு என்னப்பா கிடைக்கும்? எஸ், ஐடென்டிட்டிக்கு சரி இன்வர்ஷனுக்கு -3, ரைட்டா? ஸோ ஓகே. ஸோ ஃபார் சிக்மா H என்னப்பா? எஸ், சிக்மா H வந்து பாத்தீங்கன்னா ஸோ the 1, ரைட்டா? ஸோ இப்போ இததான் என்ன சொல்லி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இப்படி நம்ம மேட்ரிக்ஸா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இத ஷார்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷனா ஒண்ணு பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா which is called as gamma. ஸோ அப்போ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம அப்படியே இங்க ரைட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபார் ஐடென்டிட்டி நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மேட்ரிக்ஸோட சம்மேஷன் என்ன 3, ஃபார் C2 access -1, ஃபார் இன்வர்ஷன் -3 அண்ட் சிக்மா Hக்கு 1 தான்ப்பா. ஓகேவா? ஸோ அப்ப இங்க பாருங்க, the sum of number of along each matrix diagonal, அதாவது from the character give a shorthand version அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஷார்ட்ஹேண்ட் வெர்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is represented as gamma. அது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான்ப்பா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரெடியூசிபிள் சாரி எஃப் கிடையாது. ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த 7 இந்த பக்கம் திருப்பி வச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இந்த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is very very important for character table. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம், இது வந்து பாத்தீங்கன்னா ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். reducible representation. ஸோ உங்களுக்கு கேரக்டர் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எது, இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஏன் இதுல ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எங்கம்மா 0 ரிஸ்வானா நீங்க 0ன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபார் எதுக்கு நமக்கு 0 வரும்? மேபி தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 0 எதுக்கும் வராது. ஓகே, ஸோ நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 -1 -3 1 தான் வரும். ஓகே, ஸோ அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகேம்மா, ஓகே, ஓவரால் சம் கிடையாதும்மா. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 அந்த டயகோனலை மட்டும் சம் பண்ணணும், ரைட்? ஸோ இங்க பாருங்க, எல்லாத்துலயும் அந்த ஈச் டயகோனலை மட்டும் தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈச் டயகோனல், சரிங்களா? ஓகே, ஸோ இதுல டயகோனல் அண்ட் இதுல டயகோனல், இதுல டயகோனல், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம்.
ஸோ இப்போ ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூசிபிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? ரெடியூசிபிள்னா என்னன்னா இத வந்து என்ன பண்ணலாம், இந்த ஈச் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இங்க ஐடென்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிட்டியோட ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இஸ் 3. ஸோ இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் கேன் ஈவன் ரெடியூசபிள். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒவ்வொரு இதையும் தனித்தனியா எழுதலாம். அதுதான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த ஐடென்டிட்டியை நான் எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த ஐடென்டிட்டிக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஐடென்டிட்டிக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 1 1 1 இதை சம் பண்ணி தான் எனக்கு 3 வந்துச்சு. ஸோ இங்கே வந்துச்சு இல்லையா? இது -1 நமக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ இந்த -1 எங்க இருந்து நமக்கு வந்திருக்கும்? இந்த C2ல. ஸோ அதாவது நமக்கு வந்து என்ன வந்திருக்கும்? ஸோ இங்கே இசட் ஆக்சஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல இது சேஞ்ச் ஆகும். -1 அண்ட் 1 இப்படிதான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி இப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்றோம், இதை வந்து நம்ம அகைன் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இதை வந்து இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை டேபிள்ல போடுவோம். டேபிள்ல பின்னாடி நான் உங்களுக்கு லேட்டரா ஷோ பண்றேன். ஸோ அப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதாவது ஆஸ் ஆஃப் நோ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சிமெட்ரி ஆப்ரேஷனும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ மேட்ரிக்ஸ் வேல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபர்தரா ஷார்ட் ஹேண்ட் ரொட்டேஷன்ல எழுதுனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமான்னு சொல்லி இந்த கேரக்டர் டேபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் எனி டவுட் யாருக்காவது? ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி எழுத முடியும் இல்லையா? ஸோ இந்த டேபிள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ நான் டேபிள் போட்டுறேன், கேரக்டர் டேபிள். ஓகே, ஸோ சரிங்களா? சரி, இங்க பாருங்க, ஒரு கேரக்டர் டேபிள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான்ப்பா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஸோ இப்போ இந்த ஒரு C2H பாயிண்ட் குரூப், திஸ் கேரக்டர் டேபிள் ஃபார் C2H பாயிண்ட் குரூப், இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா இது 4 கிளாஸஸ். நம்ம அங்க பாக்குற ஆர்டர் வேற. ஓகேவா? ஸோ ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும்ப்பா. ஒரு பாயிண்ட் குரூப், ஒரு கேரக்டர் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் அண்ட் கிளாஸஸ்ன்னு இருக்கு. 2 விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் குரூப் இருக்கு அண்ட் கிளாஸஸ் இருக்கு அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் நல்லாவே, ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் C2H பாயிண்ட் குரூப், நல்லா புரிஞ்சுக்கோங்க, C2H பாயிண்ட் குரூப் நமக்கு ஆர்டர் என்னப்பா வரும்? ஸோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 4. அது என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஹச்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஆர்டருக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே குரூப்ஸ் இருக்கும்ப்பா. ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4 கிளாஸஸ். அப்போ என்ன இருக்கு? ஐடென்டிட்டி அண்ட் C2 ஆக்சஸ், இன்வர்ஷன் அண்ட் சிக்மா ஹச். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா
இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர். சரி ஆர்டர் வந்து இங்க 4 அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ். ஆர்டரும் வந்து பாத்தீங்க இதுல வந்து என்னென்ன டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர், ஓகே, ஆர்டர் வந்து ஹச்ன்னு சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ். ஓகேவா? ஸோ கிளாஸஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ஆர்டர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் நான் ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் பாயிண்ட் குரூப் இதுல வந்து ஆர்டரும் கிளாஸும் சேம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து என்னது நமக்கு 4, இங்க வந்து என்ன இருக்கு 4 கிளாஸஸ் ஐடென்டிட்டி அண்ட் C2 ஆக்சஸ் இன்வர்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் சிக்மா ஆச்சு. இது வந்து சேமா இருக்கும். இப்படி இருக்குன்ற பட்சத்துல இது என்ன சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆர்டரும் கிளாஸஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிலியன் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிலியன் பாயிண்ட் குரூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டரும் கிளாஸஸும் டிஃப்ரெண்டா இருக்கிறத நான் பின்னாடி ஷோ பண்றேன், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டரும் கிளாஸஸும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த பாயிண்ட் குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிலியன் பாயிண்ட் குரூப். சரியா? ஸோ இது இல்லாம இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் குரூப் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் C3b பாயிண்ட் குரூப். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் எழுதிடுறேன், ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் போட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் C2v பாயிண்ட் குரூப். C2v பாயிண்ட் குரூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் டேபிள் நான் பின்னாடி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் அப்போ. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜின் C2v பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் என்னன்னா 4 இருக்கும்பா. அதுல கேரக்டர் டேபிள் 4 கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எபிலியன் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ் ஆஃப் C2h எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சாரி C3v பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் C3v பாயிண்ட் குரூப் இதுல ஆர்டர் என்னப்பா? C3v ல ஆர்டர் என்னப்பா வரும்? What is the order for C3v பாயிண்ட் குரூப்? சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். ஹலோ, கேக்குதுலப்பா? எஸ், C3v மா. C3v பாயிண்ட் குரூப்ல ஆர்டர். What is the order for C3v பாயிண்ட்? 6. எஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக் பாயிண்ட் குரூப். நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா படிங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக் பாயிண்ட் குரூப். இதுல வந்து பாத்தீங்கன்னா h ஈக்குவல் டு அதாவது ஆர்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ n. அப்ப என்னங்கிறது இங்க 2 இன்டூ அதாவது 3 இன்டூ 2 நமக்கு என்ன வந்துடும்? ஆர்டர் வந்து 6 வரும்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் வந்து இங்க என்னது நமக்கு 6. பட் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 தான்ப்பா வரும். ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல நமக்கு ஆர்டரும் கிளாஸஸும் சேமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எபிலியன் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன சார் கிளாஸஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதெல்லாம் சிமெட்ரி ஆப்ரேஷன், ரைட்? ஸோ இந்த ஐடென்டிட்டின்ற ஆப்ரேஷன், சாரி ஐடென்டிட்டி ஆப்ரேஷன், இது வந்து C2 வந்து என்னது Z டைரக்ஷன் அண்ட் சிக்மா h வந்து பாத்தீங்கன்னா XY டைரக்ஷன்லாம் நமக்கு வரும். சரியா? ஸோ இப்போ இது வந்து ஃபார் C2h பாயிண்ட் குரூப்க்கு நான் சொல்றேன். பட் சம் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C3v பாயிண்ட் குரூப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ C3v பாயிண்ட் குரூப்பை நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். C3 பாயிண்ட் குரூப்ல வந்து என்னென்ன அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் C3v பாயிண்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? ஐடென்டிட்டி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ ரெண்டு ஃபார் C3v பாயிண்ட் குரூப் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு C3v அதாவது C3v வந்து பாத்தீங்கன்னா C2 இருக்கும், அகைன் என்ன இருக்கும்? சாரி C2 இல்ல C3, ரைட்? ஸோ C3 இருக்கும், அகைன் C3 ஸ்கொயர் இருக்கும், அதாவது ரெண்டு C3 இருக்கும், பிளஸ் சிக்மா வி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை சிக்மா வி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சிக்மா வி அண்ட் செகண்ட் சிக்மா வி அண்ட் தேர்ட் சிக்மா விப்பா. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் த சிமெட்ரி ஆப்ரேஷன், அதாவது ஈக்குவல் டு ஆர்டர். சரிங்களா? ஸோ பட் இந்த மேத்தமெட்டிக்கலை ரெப்ரசென்ட் பண்ணும்போது, அதாவது பாயிண்ட் குரூப்ல நம்ம எழுதும் போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் அதாவது இந்த C3v இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேம் கிளாஸஸ் தான். ஈவன் தோ த டைரக்ஷன் இஸ் டிஃபரெண்ட், அதாவது ஆக்சஸ் நமக்கு இந்த இடத்துல டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்கும்? இதுல வந்து என்ன இருக்கும்? சிக்மா XY இருக்கும் அண்ட் சிக்மா YZ இருக்கும் அண்ட் சிக்மா ZX இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இதுல டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்சஸ். பட் நம்ம இங்க பண்ணக்கூடிய ஆபரேஷன் ஒன்னு இருக்கு இல்லையா? ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேமா இருக்கிறதுனால விச் ஆல் கம்ஸ் அண்டர் நமக்கு எதுல வந்துடும்? சேம் கிளாஸஸ்ல வந்துடும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் C3v பாயிண்ட் குரூப் நமக்கு
ஆர்டர் வந்து 6 ஓகேவா. பட் இந்த கேஸ் ஆஃப் கிளாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 வந்துரும். அதாவது இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் குரூப்ல ஸோ கேரக்டர் டேபிள்ல 2 C3V பாயிண்ட் குரூப் சாரி 2 C3 2 C3ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் 3 சிக்மா வி சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் கிளாஸஸ் இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அதாவது டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆபரேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் குரூப்பை வந்து ஒரே கிளாஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது C3 பாயிண்ட் குரூப் பார்க்கும்போது நமக்கு புரியும். பட் இப்போ வந்து பார்த்தா இந்த பாயிண்ட் குரூப்பை நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இது ஸ்பேஸ் இல்லை. ஓகே, சரி பாப்போம். இப்போ C2H பாயிண்ட் குரூப் சரிங்களா. ஸோ இப்போ இந்த C2H பாயிண்ட் குரூப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லாவே தெரியும் இதை ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், காமான்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், விச் மீன் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ அதாவது என்னது காமா, சாரி இப்போ F1 போடுறேன் பார்த்துக்கோங்க, இது காமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கு என்ன வரும், ஐடென்டிக்கு 3 ரைட், ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அண்ட் -1. இதுல வந்து என்னது -1 அண்ட் இதுல -3 அண்ட் இதுல வந்து 1 வரும்பா. சரியா, இது என்னன்னு சொல்றோம், this is called reducible representation. ஒரு கேரக்டர் டேபிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாயிண்ட் குரூப் அண்ட் these are the classes. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, these are the classes. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டேஷன் ஃபார் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் காமா. அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட் குரூப்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல அதோட டயகனலோட சம், அதாவது ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். இந்த ஹோல் டேபிள் நம்ம என்ன, இந்த ஹோல் ரோ வந்து என்ன சொல்றோம், ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். இதுல irreducible ரெப்ரசன்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல irreducible ரெப்ரசன்டேஷன் ஒன்னு இருக்கு. அதாவது இங்க நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இட் கேன் பி ஈவன் ரெடியூசபிள். அதாவது ரெடியூசபிள் அப்படின்னும் போது அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதலாம். எப்படின்னு பாருங்க. சோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம டயகோனல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டயகோனல்ஸ் அப்படியே எழுதுறோம்ப்பா. 1 1 1. ஸோ அதை சம் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 3 வந்துடும். சாரி, ஓகே. ஸோ இந்த ரோ கிடையாது, இது எடுத்துருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, சாரி. நான் டைரக்டா அப்படி எழுதிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமா ரைட். ஸோ இந்த இடத்துல இதோட சமேஷன் நமக்கு என்ன 3 வரும். அண்ட் திஸ் இஸ் -1, திஸ் இஸ் -3 அண்ட் திஸ் இஸ் 1 ரைட். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட், இது என்னது நமக்கு நல்லாவே தெரியும், திஸ் இஸ் கால்ட் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். இந்த காமா ஓகேவா, reducible representation. ஓகே, ஓகேவா. ஸோ இதை நம்ம ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி 1 1 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்க பாருங்க 1 1 1, அதை தான் நான் இங்க ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ C2க்கு என்னப்பா வரும், அப்போ C2 சாரி C2 Z ஆக்சஸ் இங்க என்னப்பா வரும். ஸோ இந்த இந்த பாக்ஸ்ல என்ன வரும், ஸோ இந்த ரிமைனிங் காலம்ஸ்ல -1 -1 and 1 ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், இன்வர்ஷனுக்கு -1 -1 -1 அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் எல்லாத்துக்கும் ரைட். ஸோ இதில் எல்லாத்துக்கும் 1 1 1 1 சாரி -1 கரெக்டா. ஸோ புரியுதாப்பா. எஸ், யாரு காயத்ரி சொல்லியிருக்கீங்க, புவனேஸ்வரி. ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஒரு கேரக்டர் டேபிள் இருக்கும்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேரக்டர் டேபிளை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் முடியலை. ஸோ இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இப்போதான் பேசிக் ஸ்டார்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேரக்டர் டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நமக்கு இந்த டேபிளை ரீட் பண்றது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பாயிண்ட் குரூப் அண்ட் தீஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கிளாஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது ஒன்று தானேப்பா, இங்கே இருக்கிறது ஒன்று தானே. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் திஸ் இஸ் 1. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
4 கிளாஸஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது 4 கிளாஸஸ். அதே போல ஆர்டரும் வந்து இங்க 4 தான். இது வந்து எபிலியன் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு டேபிளையும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? ஸோ இந்த டயகோனல்ஸ நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அத நம்ம என்னன்னு குடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3 அதாவது இதோட சம்மேஷன 3 அண்ட் -1 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க மைனஸ் கிடையாது. ஓகே. இது மைனஸ் ஆமா. சாரி. இதுல வந்து -3 ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1 இத வந்து சிம்பிளா நோட்டேஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். ஷார்ட் நோட்டேஷன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க எம்ப்டியா இருக்கு இல்லையா? இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இடத்துல நமக்கு வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த முல்லிகன் சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேபிள்ல நம்ம எழுதக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் BU நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து BU சரியா? ஸோ BU அண்ட் திஸ் இஸ் BU அண்ட் திஸ் இஸ் AU ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம்? இது ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். இதுல இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிமைனிங் டேபிள் இருக்கு இல்லையாப்பா? ஸோ இது 3ம் அதாவது செப்பரேட் பண்ணி நம்ம எழுதி வச்சிருப்போம் இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கால்ட் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் விச் மீனிங் இத நம்ம ஃபர்தரா என்ன பண்ண முடியாது? இந்த ஒவ்வொரு டேபிளையும் நம்மளால ரெடியூஸ் பண்ணி எழுத முடியாது. இதோட ஃபைனல் அதாவது இதோட ஃபைனல் ரெடியூசிபிள் வெர்ஷன இங்க தான் குடுத்திருக்கோம். இத ஃபர்தரா நம்மளால என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ண முடியாது. இந்த 3 காலம் இருக்கு இல்லையா? சாரி இந்த 3 ரோ இருக்கு இல்லையா? சோ இத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இந்த 3 காலத்தையும் இந்த 3 ரோவையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரெடியூஸ் பண்ணி எழுதி வச்சது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோ. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். புரியுதா? ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு கிளாஸஸ்னா என்ன, ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்னா என்ன, இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி புரியுதா? அண்ட் திஸ் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அண்ட் BU AU அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் முல்லிகன் டேர்ம் சிம்பிள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து முல்லிகன் டேர்ம் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? இது யாருக்காவது புரியாம இருக்கா? ஆஸ் ஆஃப் நவ் யாருக்காவது புரியாம இருக்கா? ப்ளீஸ் புரியலன்னா சொல்லுங்க. புரியுது. முல்லிகன் டேர்ம் சிம்பிள் நான் பின்னாடி வரேன். ஓகே. நான் பின்னாடி உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே. ஸோ முல்லிகன் டேர்ம் சிம்பிள் அது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். ஓகே. அந்த முல்லிகன் சிம்பிள் எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஸோ என்னென்னன்னு தெரியுதா? ஒரு கேரக்டர் டேபிள் எடுத்துட்டா என்னென்ன இருக்கும்? ஸோ அதுல வந்து என்னென்ன ரொட்டேஷன் பண்றாங்க அப்படின்றது புரியுதா? அது வரைக்கும் புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ரிமைனிங்கை நான் நடத்துறேன். முல்லிகன் டேர்ம் சிம்பிள் நான் வரேன். பின்னாடி வரேன். ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ ரிமைனிங் வந்துட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஓகே. ஒரு நிமிஷம். சரிப்பா. இங்க பாருங்க. ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன், இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் 2 டெர்ம் இருக்கு. கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பாருங்க. ஸோ த இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு டு த சிம்பிளஸ்ட் யூனிட். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இங்க நம்ம எழுதிருக்கோம் இல்லையா? சோ இது இருக்கு இல்லையா? சோ திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். இப்போ இத வந்து நம்ம ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி எழுதிருக்கோம் இல்லையா? சோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. the transformation of matrix can be reduced to the simplest unit. அதாவது 1 cross 1ல எழுதியிருக்கோம். சரிங்களா? சோ அதாவது 1 cross 1ல இங்க எழுதியிருக்கோம். சோ அததான் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா so the 1 cross 1 matrix in the case the block diagonalization அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகே. ஸோ இதுல இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னு பாருங்க.
ஓகே. ஸோ அதாவது இங்க பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இதான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? திஸ் கேன் பி ரெடியூஸ்ட் இன்டு த சிம்பிளஸ்ட் யூனிட் 1 பை 1 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ 1 பை 1 மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் கிடையாதுப்பா. ஸோ இங்க இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க ரிமைனிங் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிட்டு நமக்கு மேட்ரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து என்னது? இதோட மேட்ரிக்ஸ் என்ன? 3x3. இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரக்டா இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது 1x1 மேட்ரிக்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஃபார் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஃபார் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 1x1 மேட்ரிக்ஸ்ல ரெடியூஸ் பண்ணி எழுத முடியும். அப்படி எழுதுனது தான் அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதான் பாத்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். இது எல்லாமே நம்மளால 1x1 மேட்ரிக்ஸ்ல எடுக்க முடியும். பிகாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நமக்கு ஜீரோங்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ணி இந்த பிளாக் டயகனைசேஷனா எழுத முடியும். அதுதான் இந்த டேபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த டேபிள்ல நம்ம இங்க எழுதியிருக்கிறது. ஸோ இப்போ ஃபார் ஐடென்டிட்டி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஸோ இந்த பிளாக் டயகனைசேஷன்ல 1x1 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல 1x1 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லியிருக்கோம்? 1. ஃபார் ஒய் ஆக்சிஸ் 1. ஃபார் இசட் ஆக்சிஸ் 1. இப்படி எழுதியிருக்கோம். இதை தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் ஐஆர்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இந்த காலம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் கிளாஸஸ் அண்ட் பாயிண்ட் குரூப் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன சொல்லியிருந்தா இந்த டேர்ம் இந்த பியூ அண்ட் ஏயூன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? திஸ் இஸ் கால்ட் முல்லிகன் டேர்ம் சிம்பிள். ஓகேவா? இந்த முல்லிகன் டேர்ம் சிம்பிளை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் சர்டைன் ரூல்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? இந்த ரூலை நான் படிக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த ரூல் படி நம்ம எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் முல்லிகன் நோட்டேஷனுக்கு முல்லிகன் டேர்ம் சிம்பிளுக்கு எப்படி வந்து நம்ம நோட்டேஷன் ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த ஏ ஆர் பி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ரோ எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டர் டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே. திஸ் இஸ் கேரக்டர் டேபிள். ஓகேவா? இப்போ புரியுதா? ஸோ இது விசிபிளா தான் இருக்கு. யாருக்கா புரியலனாலும் தெரியலனாலும் கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்க. ஸோ த ஏ ஆர் பி. ஓகே. ஏ ஆர் பி இந்த சிம்பிள் எப்போ போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் 1x1 மேட்ரிக் ரெப்ரசன்டேஷன்ல இட்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் சிமெட்ரிக் அண்ட் பி ரெப்ரசன்ட் அஸ் ஆன்டி சிமெட்ரிக் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆர் பி we have to represent A or B represent பண்ணணும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்ல சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல we have to represent as A and ஆன்டி சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல we have to represent as B. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு எடுத்துக்கணும்? இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் 1x1 ரெப்ரசன்டேஷன். நல்லா சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் அழைச்சிடுறேன்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கும். இதெல்லாம் நான் அழைச்சிடுறேன். ரொட்டேஷன்லாம் அழைச்சிடுறேன். சரியா? இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முல்லிகன் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ முதல்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லிகன் சிம்பிள்ல மொத்தம் 3 இருக்குப்பா. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 1x1 அதாவது டைமென்ஷனை பொறுத்து 1x1 டைமென்ஷனா இருந்துச்சுன்னா ஏன்னும் ஏபின்னும். ஸோ இன் 2x டைமென்ஷன் அதாவது 3 டைமென்ஷனா இருந்துச்சுன்னா அங்கே இன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 3 டைமென்ஷனா இருந்துச்சுன்னா டீன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. விச் மீன் உங்களுக்கு இப்போ கேரக்டர் டேபிள் கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கேரக்டர் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் டேபிள் நான் எழுதுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. திஸ் இஸ் நாட் ஃபார் ஹைப்போதெட்டிக்கல் நான் எழுதுறேன். இது C2Hக்கு கிடையாது. ஓகே. ஸோ இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ்ல இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இங்கே அகைன் 1. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லிகன் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்குறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேரக்டர் டேபிள்
இந்த ஐடென்டிட்டி, திஸ் இஸ் ஐடென்டிட்டி. எல்லா மாலிக்யூலுக்கும் எல்லா மாலிக்யூலுக்கும், ஆட்டத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு? எல்லா மாலிக்யூலுக்கும் இட் ஹேவ் ஐடென்டிட்டி ஆப்பரேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டிட்டிக்கு கீழே பார்க்குறீங்க. ஃபார் திஸ் ரோ நம்ம என்ன பண்ண போறோம்? முல்லிகன் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? முல்லிகன் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ என்னென்ன சிம்பிள் வருதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க 1 கொடுத்திருக்காங்க, which represent as 1 cross 1 matrix. ஓகேவா? which mean represent as 1 cross 1 matrix. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1 cross 1 matrix represent as that is symmetric-ஆ இருந்துச்சுன்னா A னோ and anti-symmetric-ஆ இருந்துச்சுன்னா B ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சிமெட்ரிக்னா என்ன, ஆன்டி சிமெட்ரிக்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. சோ 1 இருந்துச்சு, 1 ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க, 1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா this is symmetric. ஓகே. சோ இதுவே இந்த கேஸ் ஆஃப் -1 கொடுத்திருந்தாங்கன்னா அது ஆன்டி சிமெட்ரிக் பா. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம். இந்த கேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் 1 cross 1ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? இங்க நமக்கு என்ன வரலாம்? A வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன வரலாம்? சோ A or B. ஓகே. சோ அங்க என்ன வரும்? அதே போல A or B. ஓகே. சோ இந்த கேஸ்ல 2 இருக்குப்பா. 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா நமக்கு என்ன வரும்? So E, yes, which represent as E. Okay. சொல்லிருக்கீங்க அரிணி சக்தி. ஓகே, குட். ஸோ இந்த கேஸ் ஆஃப் 3 வந்துச்சுன்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ்ல, அதாவது 3 டைமென்ஷன் which represent as முல்லிகன் டேர்ம் சிம்பிள்ல Tன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுதா? ஓகே, ரைட். யாரு சக்தி அரிணி சொல்லியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, பாப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ 1 டைமென்ஷனலா இருந்துச்சு. இங்க பாருங்க, இப்போதைக்கு ஏபின்னு தான் சொல்லியிருக்கோம். ஏவா பியான்னு எக்ஸாக்டா கன்க்ளூட் பண்ணல. அது இந்த கேஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல தான் கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே. சோ அதான் அந்த முல்லிகன் சிம்பிள பார்த்திருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐடென்டிட்டி பாக்குறீங்க. ஐடென்டிட்டியில இங்க 1 டைமென்ஷனலா இருக்கு அப்படின்னும் போது ஏ வரலாம் இல்ல பி வரலாம். ஓகே, அதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இன் கேஸ் ஆஃப் 2 டைமென்ஷனல் நமக்கு என்னது ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனல்லாம் இ வரணும் அண்ட் 3 டைமென்ஷனல்லாம் டி வரணும்ப்பா. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா ஓகேவா, இஃப் இட் இஸ் இன் சிமெட்ரிக் we have to represent as A and anti symmetric-ஆ இருந்துச்சுன்னா we have to represent B to the principal axis. நல்லா புரிஞ்சுக்கோங்க, to the principal axis னு சொல்லிருக்காங்கப்பா. அப்ப principal axis அப்படின்னும் போது நம்ம என்ன பார்க்கணும்? இந்த C2ல பார்க்கணும். அப்ப இந்த C2ல நம்ம பார்க்கும்போது இந்த கேஸ் ஆஃப் இங்க -1 நான் சிம்பிளா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதுறேன். பட் இந்த கேஸ்ல இப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ இது ஹைப்போதெட்டிக்கலா நானா எழுதிட்டு இருக்கிறது. ஓகே, இப்படி ஒரு பாயிண்ட் குரூப் கிடையாது. பட் ஆனா எப்படி நோட்டேஷன் கொடுக்கணும்ன்றது நான் சொல்றேன். ஓகே. சோ இப்ப பாருங்க, ஐடென்டிட்டியை பார்த்துட்டோம். ஐடென்டிட்டியில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? சோ ஏன்னு எடுத்திருக்கோம், ஆர் பி ஆர் ஏ. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. சோ இப்ப செகண்ட் கேஸ்ல இங்க வந்து பாருங்க, இந்த C2ல வெதர் இட் இஸ் இன் சிமெட்ரிக்கா இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இதுல உங்களுக்கு எங்க கன்ஃபியூஷன் வரும்னா இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஐடென்டிட்டிப்பா. இது என்னது? ஐடென்டிட்டி. திஸ் இஸ் ஃபார் சிமெட்ரி ஆபரேஷன். பட் திஸ் இ ரெப்ரசன்ட் அஸ் என்னது? முல்லிகன் சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்பா. இது வந்து முல்லிகன் சிம்பிள். ஓகே, முல்லிகன் சிம்பிள்ல நம்ம எழுதுறோம். சரிங்களா? இது வந்து ஐடென்டிட்டின்ற சிமெட்ரி ஆபரேஷன். சரியா? சோ இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம். For this case principal axisல இது என்னது? which represent as இங்க பாருங்க, இதே +1 இருந்துச்சுன்னா +1 அப்படின்னா சிமெட்ரிக். ஓகே. சோ இதே -1 இருந்துச்சுன்னா ஆன்டி சிமெட்ரிக். ஓகே. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, இங்க வந்து A ஆர் B வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். இது ஆன்டி சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் இங்க? சொல்லுங்க பாப்போம். ஆல்ரெடி எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? ஓகே. B வரும். ஓகே. சோ இங்க வந்து நமக்கு என்ன வரும்? சோ அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த முல்லிகன் சிம்பிள்ல B எடுத்துறோம். சரியா? சோ இந்த கேஸ்ல இது சிமெட்ரிக். அப்ப நமக்கு என்ன வரும்? A வந்துரும். சரியா? சோ அண்ட் இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இங்க 2 டைமென்ஷனல் இருக்கு, 3 டைமென்ஷனல் இருக்கு. புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ A ஆர் B, அதாவது 1 cross 1 ரெப்ரசன்டேஷன் தட் இஸ் சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா ஏனோ, ஆன்டி சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா பின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம்ப்பா. அண்ட் 2 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது கேரக்டர் டேபிள் அண்டர் த ஐடென்டிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேரக்டர் டேபிள்ல அண்டர் த ஐடென்டிட்டி வில் பி த 2-ஆ இருந்துச்சுன்னா we have to represent as E. and the representation 3 dimension அப்படின்னு சொல்லி, அதாவது T னா 3 dimensional, E னா 2 dimensional.
the representation character table under the identity will be 3 அப்படின்னா அந்த இடத்துல t சொல்லி போடுறோம். ஓகேவா? சோ புரியுதா? எனி டவுட்? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. ஓகே. எனி டவுட் இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க. For a point group with inversion, நல்லா புரிஞ்சுக்கோங்க. For point group with inversion, the representation are labeled with superscript. Inversionல இருந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம்? சூப்பர்ஸ்கிரிப்ட்ல ஜியா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல ஓகே ஜினா ஜெரட்னு மீனிங் பா ஓகே சூப்பர்ஸ்கிரிப்ட்ல ஜினா ஜெரட்னு மீனிங் அண்ட் யூனா அன்ஜெரட்னு மீனிங் ஓகே டு டொனேட் த சிமெட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு த இன்வர்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு த இன்வர்ஷன் ஓகே இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க அப்ப சிமெட்ரினா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஸோ அதாவது ஜெரேட்னா ஜின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம் அன்ஜெரேட்னா யூன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்வர்ஷன் சரிங்களா சோ இப்போ நீங்க சொல்லுங்க சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா ஜெரேட் பா ஓகே அன்சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா அன்ஜெரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த டேபிள் வேல்யூஸ் கொடுக்குறேன் ஸோ 1 1 மைனஸ் 1 ஸோ 1 1 மைனஸ் 1 and minus 1 ஓகே இப்போ சொல்லுங்க பார்ப்போம் based on this inversion வரும் இங்க whether it is Jared or unjared என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி ஓகே புரியுதா டவுட் ஓகே ஜெரேட் ரைட் ஸோ இதுல வந்து என்னப்பா வரும் இதுல ஜெரேட் ரைட் ரைட் ஏஜி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் அதாவது ஆன்டிசிமெட்ரிக் திஸ் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் அன்ஜெரேட் இது வந்து என்னது இதுலயும் அன்ஜெரேட் புரியுதா ரைட் யாரு காயத்ரி சொல்லிருக்கீங்க புரியுதா எப்படி முள்ளிக்கன் சிம்பிள வந்து நொட்டேஷன் வந்து ரைட் பண்ணணும் புரியுதா ஓகே சார் இப்போ சொல்லுங்க திஸ் இஸ் ஃபார் ஹைப்போதெட்டிக்கலா நான் கொடுத்தது இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த நொட்டேஷனுக்கு என்னென்ன வரும் ஃபார் ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரும் C2 and I இல்லப்பா அந்த C2 நோட்டேஷன் வந்து நீங்க A ஆர் B டிஃபைன் பண்றதுக்கு கொடுக்கணும் இங்க பாருங்க ஐடென்டிட்டி எடுத்து டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறீங்க ஒன் டைமென்ஷனா இருக்குன்ற பட்சத்துல நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு A ஆர் B ஓகே ஸோ அந்த A ஆர் B டிஃபைன் பண்றதுக்கு நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம் இதுல இருந்து நீங்க ஜெரேட் அண்ட் அன்ஜெரேட் இன்வர்ஷன்ல இருந்து சொல்றோம் ஓகே புரியுதா இன்வர்ஷன்ல இருந்தா நீங்க ஜெரேட் ஆர் அன்ஜெரேட்னு சொல்றீங்க ஓகேவா ஸோ புரியுதா அண்ட் ஓகே ஓகே அண்ட் ஒன் திங் என்னன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா B2G அண்ட் A1G அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க ஸோ இந்த நியூமரிக்கல் வேல்யூ ஃப்ரம் த சிக்மாலேருந்து எடுக்கிறீங்கப்பா ஸோ இந்த பிளெயின்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே +1 இருக்கு இங்கே 1 இங்கே 1 இங்கே -1 +1னா வி ஹவ் டு கன்சிடர் அஸ் சாரி இது எல்லாமே +1 தானா சாரி ஒரு நிமிஷம் இருங்க ஓகே ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 சரிங்களா -1னா வி ஹவ் டு கன்சிடர் அஸ் 2 பா ஓகே +1னா 1 வரும் ஸோ இப்போ இது வந்து 1 ஸோ இது வந்து 2 வரும் ஸோ அது எதுக்குன்னா இங்கே சம்டைம் கொடுப்பாங்கப்பா சம்டைம் வந்து இதுல இருந்து என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க ரைட் ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ரைட் ஸோ ஏ சாரி பி தானே வரும் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க இல்லையா பி வரும் ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்குது அப்போ ஜெரேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2G B2G இதை நீங்கள் இன்ஆர்கானிக்கில் படிப்பீங்க கோஆர்டினேஷனில் டேர்ம் சிம்பிள்னு சொல்லிட்டு இருக்கும் இதே மாதிரி தான் அங்கே யூஸ் பண்ணுவோம் ஸோ பார்ப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ வரும் அண்ட் ஏ வரும் இல்லையா ஏ அண்ட் 1 இருக்கிறதுனால 1 அண்ட் ஜெரேட் A1G சரிங்களா இங்கே வந்து என்ன வரும் ஸோ ஐடென்டிட்டி
and this is for antisymmetric unjarred and வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்போ 1u ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா t வரும் அண்ட் இது வந்து என்னது ஸோ ஓகே t அண்ட் மைனஸாக இருக்கிறதுனால unjarred வரும் அண்ட் 2u அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் புரியுதா ஓகே இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்க பேஸ்ட் ஆன் திஸ் இப்போ இந்த C2 H பாயிண்ட் குரூப்புக்கு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஸோ முல்லிக்கன் டேர்ம் சிம்பிள் அதாவது irreducible ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிக்க போறீங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்கப்பா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்னது BU ரைட் ஃபர்ஸ்ட் ஒன் BU ஓகேவா ஸோ இந்த இடத்துல அந்த சிக்மா சொன்னோம் இல்லையா அந்த 1 2 அதை யூஸ் பண்ணாதீங்க அதாவது இங்கே லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா இது யூஸ் பண்ணாதீங்க இன்கேஸ் அவங்க கொஸ்டினில் கொடுத்தா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பாயிண்ட் குரூப் அவங்க கொடுத்துருவாங்க சரிங்க பாருங்க ஸோ இப்போ இங்கே சொல்லுங்க பாப்போம் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இல்லை அந்த 1 2 ரெப்ரசென்ட் பண்ண வேணாமா ஓகே ஸோ இங்கே வந்து என்ன வரும் அகெயின் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா BUப்பா ஓகே புரியுதா அண்ட் லாஸ்ட் ஒன் என்னப்பா வரும் லாஸ்ட் ஒன் AU ஓகே யார் யார் சொல்லியிருக்கீங்க உமேஸ்வரி ஷாலினி ஹரிணி சக்தி ஓகே சூப்பர் ஸோ AU ஓகே இப்போ புரியுதா ஸோ இப்போ புரியுதா ஒரு கேரக்டர் டேபிள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னென்ன இருக்கு முலிக்கன் டேர்ம் சிம்பிள் நோட்டேஷன் இருக்கும் அண்ட் பாயிண்ட் குரூப் அண்ட் கிளாஸஸ் என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அதில் அலாங் வித் தட் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அண்ட் irreducible ரெப்ரசன்டேஷன் இது எல்லாமும் இருக்கும் புரியுதா இதுல யாருக்காவது டவுட் இருக்காப்பா இதுல யாருக்காவது டவுட் ஓகே தேங்க்யூ ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமும் நமக்கு சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஆர்த்தோகோனல் தியரம் அதாவது ஆர்த்தோகோனலிட்டி தியரம் GOT தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பேஸ்ட் ஆன் திஸ் ஒரு சர்டைன் ரூல் இருக்கு ஒரு கேரக்டர் டேபிள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைன் ரூல் இருக்கு இந்த கிரேட் ஆர்த்தோகோனலிட்டி தியரம் அந்த தியரத்தை வச்சு எப்படி இந்த கேரக்டர் டேபிள் நம்ம ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் சரிங்களா ஸோ ஒரு நிமிஷம் இருங்க இங்க வந்துட்டு ஓகே இங்க பாருங்க the 3 rows அதாவது இந்த இதுல கேரக்டர் டேபிள்ல C2 H பாயிண்ட் குரூப்ல the 3 rows labeled as இது வந்து BU பா ஓகே மாத்திக்கோங்க BU சரிங்களா BU and AU are irreducible representation for C2H point group okay இது மூணு என்னது irreducible representation for C2H point group they cannot be simplified further நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அதனால தான் திரும்ப சொல்றேன் they cannot be simplified further the character sum of the gamma okay அதாவது இத வந்து ரெடியூசிபிள் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இதை ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியாது ஓகே அதனால தான் இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is called irreducible representation okay ஸோ இந்த டேபிள் திரும்ப வரும் ஸோ இந்த C2V இந்த C3V பாயிண்ட் குரூப்லாம் எப்படி வரணுன்றது எப்படி வருதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதனால நீங்க ஒரி பண்ண தேவை கிடையாது ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேரக்டர் டேபிள் இருக்கு இல்லையா ஸோ ஃப்ரம் திஸ் கேரக்டர் டேபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டு நோட்டேஷன் இருக்கு பாருங்க ஸோ இந்த BU ஓகே ஸோ இந்த BU அண்ட் BU நோட்டேஷன் அண்ட் இதோட வேல்யூஸும் பாருங்களேன் ஸோ 1 1 minus 1 minus 1 minus 1 minus 1 and 1 1 so since it is in same ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது even though it is in irreducible representation பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் டேபிள் இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெண்டு குரூப் இருக்கு இல்லையா இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to merge என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி சிம்பிளா ஒரே இதா எழுதலாம் ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்களேன்
ஒரு நிமிஷம் இருங்க இப்போ. ஓகே. புதுசாகவே எழுதிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ C2H பாயிண்ட் குரூப் கேரக்டர் டேபிள் எடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து இதோட இன்னும் கேரக்டர் டேபிள் முடியலப்பா, இன்னும் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஆஸ் யூஷுவல் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C2H வரும் இல்லையா? ஸோ C2H பாயிண்ட் குரூப் அண்ட் 4 கிளாஸஸ் இருக்கு இல்லையா? ஐடென்டிட்டி அண்ட் C2 அண்ட் என்ன இருக்கு இங்கே? இன்வர்ஷன் அண்ட் சிக்மா ஹச். இது போக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோஆர்டினேட். ஓகே. ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் கேரக்டர் டேபிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட 2 வேல்யூஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த BU இந்த ஃப்ரம் த நோட்டேஷன் அண்ட் நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம், அதாவது திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் கோஆர்டினேட் ரைட்டா, திஸ் இஸ் ஃபார் ஒய் கோஆர்டினேட், திஸ் இஸ் ஃபார் இசட் கோஆர்டினேட். இது ஏன் எக்ஸ் கோஆர்டினேட், திஸ் இஸ் ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட் ஏன் சொல்றோம்னு தெரியுதா? இது எங்க இருந்து நம்ம எழுதியிருக்கோம், ஃப்ரம் த மேட்ரிக்ஸ் சரியா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 1x1 ரெப்ரசென்ட் பண்ணும்போது திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் இசட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது அப்படி இந்த கேரக்டர் டேபிள் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அண்ட் எக்ஸ் ஒய் இது ரெண்டும் நமக்கு சிமிலரா இருக்கு. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நம்மளால மெர்ஜ் பண்ணிடுறோம். அப்போ மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூவை ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பியூ ஸோ திஸ் இஸ் ஃபார் 1 அண்ட் திஸ் இஸ் ஃபார் -1 அண்ட் -1 அண்ட் 1. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு ஏயு இருக்கு இல்லையா, ஏயு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் -1 அண்ட் திஸ் இஸ் -1 சரிங்களா. ஸோ இப்போ கோஆர்டினேட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ்ல திஸ் இஸ் ஃபார் இசட் கோஆர்டினேட் ரைட். அண்ட் இந்த கேஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. புரியுதா? இது ஏன் தெரியுதா? ஏன் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் போட்டிருக்குன்னு தெரியுதா? ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம், மெர்ஜ் பண்ணியிருக்கோம். மெர்ஜ் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் மெர்ஜ் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பியூவை சிங்கிள் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ புரியுதா? எஸ் எஸ் யார் சொல்லியிருக்கீங்க ரிஸ்வானா? எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் நமக்கு வரும் இல்லையா. ஸோ இப்போ இதுல இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, த கேரக்டர் டேபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. த கேரக்டர் டேபிள் ஷோ ஹவு த ஈச் irreducible representation transform with the operation அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாலிகுல இப்போ 3Dல ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் நமக்கு இதுல தெரியும். ஓகேவா. இது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஒவ்வொரு கோஆர்டினேட்ல இருந்து நம்ம எப்படி ஒரு மாலிகல் 3Dல ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த கேரக்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 1 -1 சிமெட்ரி அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலப்பா. ஈச் ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி C2 அண்ட் இன்வர்ஷன் இருக்கு இல்லையா, எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அதாவது அதோட கோஆர்டினேட்டை சேஞ்ச் பண்ணுன்றது தான் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கேஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதுவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போகலாம். பட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஒரு இது நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தது தான் பென்சில் ட்ரீ சரியா.
நீங்க தான்ப்பா ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ பி ரெடி. ஸோ இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூரின் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூரின். இது நான் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். அண்ட் டைமென்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஃபார் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் இசட் ஆக்சிஸ், ரைட்? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் திஸ் இஸ் இசட், ரைட்டா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. AU, right? AU transform like this is a axis அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது transform in Z axis பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Z axis, சரியா? ஸோ இப்போ என்னன்னா ஐடென்டிட்டி இருக்கு. ஓகே, so this is for identity. Okay, so and C2, சரியா? C2 and inversion and sigma h. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒவ்வொரு ரொட்டேஷனும் சேஞ்ச் இருக்கா இல்லையா இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஐடென்டிட்டி எடுத்துக்கோங்க. ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இருக்குமா இல்லையா ஆஃப்டர் த ரொட்டேஷன்? Whether it is change or no change. Yes, சக்தி சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். இந்த கேஸ் ஆஃப் கோஆர்டினேட் பா, நான் கேட்கறது கோஆர்டினேட்டை பொறுத்த வரைக்கும், சரியா? ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த கோஆர்டினேட், சரியா? ஸோ இங்க வாங்க, இப்ப C2 பாருங்க. C2 இன் Z டைரக்ஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. C2 இன் Z டைரக்ஷன், Z ஓட கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுமா இல்லையா? எஸ், Z கோஆர்டினேட்டை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். திஸ் இஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. Z ஆக்சிஸ் பா, நான் அன்னைக்கு சொன்னது வந்து இதுல எது சேஞ்ச் ஆகும்? இன் கேஸ் ஆஃப் X கோஆர்டினேட் Y கோஆர்டினேட் இட் வில் சேஞ்ச், பட் இந்த கேஸ் ஆஃப் Z கோஆர்டினேட் என்ன ஆகாது? நோ சேஞ்ச், ரைட்? சரியா? நோ சேஞ்ச். இன்வர்ஷன், இன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? இந்த கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? ஆன்சர் காணும். இன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் Z கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? எஸ், கண்டிப்பா ஆகும் இல்லையா? யார் சொல்லியிருக்கீங்க? எஸ் எஸ் எஸ். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் இன்வெர்ட், ரைட்? ஸோ அதோட கோஆர்டினேட் என்ன ஆகும்? இன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ பட் சிக்மா h சொல்லுங்க பார்ப்போம். சிக்மா hல சேஞ்ச் ஆகுமா இல்லையா? எஸ், கார்த்திகா சொல்லியிருக்கீங்க சேஞ்ச். எஸ், ரைட். ஸோ இப்போ சிக்மா h நான் வைக்கிறேன், சிக்மா h பிளேன் வைக்கிறேன். அப்போ இன்வெர்ட் ஆகுமா ஆகாது? அதாவது கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சிக்மா hனா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலரா போகும்பா, ரைட்? நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? அகெயின் இது வந்து என்ன ஆகும்? இன்வெர்ட் ஆகும், ரைட்டா? ஸோ பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த ஆக்சஸ் தான் நமக்கு என்னது? திஸ் இஸ் பாயிண்ட் வந்து நமக்கு என்னது? பிரின்சிபல் ஆக்சஸ். அப்போ நான் இது ஃபுல்லா இங்க பாருங்க. ஸோ இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிதான் நான் சிக்மா h பிளேன் வைப்பேன் இல்லையா? எங்கடா? ஸோ இப்படி தான் நான் சிக்மா h பிளேனை வைப்பேன் ஃபுல்லா. அப்போ என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய ஆக்சஸ் Z ஆக்சஸ் அந்த பக்கம் எனக்கு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க பாருங்க, இந்த கேரக்டர் டேபிள்ல நமக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம என்ன சொல்றோம்? நோ சேஞ்ச். அப்ப என்ன வரும்? அப்படியே 1 வந்துடும், சரியா? ஸோ நோ சேஞ்ச் 1, ரைட்? ஸோ இதுல என்னது? நோ சேஞ்ச், அதனால 1. ஸோ இதுல இன்வெர்ட் ஆகுன்றதுனால -1, சரியா? ரைட்டா? இன்வெர்ஸ் ஆகுன்றதுனால -1. அப்ப இது என்னது? -1. புரியுதா? புரியுதா இல்லையாப்பா? ஸோ இது என்னது? -1. இப்போ இந்த AU டிரான்ஸ்ஃபார்ம் இதை நீங்க அப்படியே இப்ப கேரக்டர் டேபிள் எடுத்து பாருங்க. இப்ப நம்ம டேபிள்ல பார்த்து போட்டோம், இந்த வேல்யூஸ்லாம் டேபிள்ல பார்த்து நம்ம டேபிள்ல பார்த்து இந்த வேல்யூலாம் நம்ம போட கிடையாது. இப்போ இந்த டேபிள்ல பாருங்களேன், ஃபார் AU டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு என்ன வந்திருக்கு? 1 1 -1, ரைட்? ஸோ இங்க பாருங்க 1 1 -1, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. the characters in the table, அதாவது 1 -1 இதெல்லாம் இருக்கு இல்லையா? the characters in the table show how each irreducible representation transform with operation. அப்போ for identity க்கு AU ஆபரேஷனுக்கு
எப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இத தான் நீங்க XY பிளேனுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வரும். ஸோ ஐடென்டிட்டிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஞ்ச் இருக்காது. பட் C2வ பொறுத்த வரைக்கும் Z ஆக்சிஸ்ங்கிறதுனால இங்க என்ன இருக்கும் நமக்கு? XY சேஞ்ச் ஆகும். அதனால இங்க -1 ரைட்? இன்வர்ஷன் ஆஃப் கோர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். சிக்மா சேஞ்ச் ஆகாதுப்பா. ஓகேவா? புரியுதா இல்லையா? புரியுதா? ஸோ இந்த லைன் புரியுதா? இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னு? The characters in the table show how the each irreducible representation transform with the operation, right? புரியுதாப்பா? ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இது வரைக்கும் யாருக்காவது டவுட்? இருக்காப்பா? ஓகே. டவுட் இல்லைன்னா ஓகே. குட். ஸோ இப்ப பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கன்க்ளூஷன். ஓகே. இந்த இது பிக்சர் விசிபிளா இருக்குல்லப்பா? ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஒரு கேரக்டர் டேபிள்னு எடுத்துக்கிட்டா இதுதான்ப்பா ஃபுல் கேரக்டர் டேபிள். கேரக்டர் டேபிள். ஓகே. ஸோ இந்த கேரக்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 6 இருக்கு. ஓகே. லைன்ல இருக்கீங்களாப்பா? ஓகே. ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஒரு கேரக்டர் டேபிள்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலா எத்தனை பார்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 6 பார்ட் இருக்கு. ஓகே. இப்படிதான் ஒரு கேரக்டர் டேபிள ரீட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குடுத்த உடனே உங்களுக்கு என்னன்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். பாயிண்ட் குரூப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட். ஓகே. மொத்தம் 6 பார்ட் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 6 பார்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் குரூப் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். பாயிண்ட் குரூப் பார்ட். ஓகே. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சிமெட்ரி ஆப்பரேஷன். ஓகே. அதாவது என்னது? பாயிண்ட் குரூப் த நோட்டேஷன் அப்படின்னு கொடுத்தா த சிமெட்ரி ஆப்பரேஷன். அதாவது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிமெட்ரி ஆப்பரேஷன் ஆர்கனைஸ்ட் இன்டு த கிளாஸஸ். இந்த சிமெட்ரி ஆப்பரேஷன் ஈச் சிமெட்ரி ஆப்பரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சரியா? புரியுதாப்பா? ஓகே. இது வரைக்கும் எனி டவுட்? செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறீங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ தேர்ட் வந்துட்டு த மூலிகன் சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட் என்னன்னா, ஒரு கேரக்டர் டேபிள பொறுத்த வரைக்கும் த மூலிகன் சிம்பிள். சரியா? ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மூலிகன் சிம்பிள். புரியுதா? ஸோ அண்ட் ஃபோர்த் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் கேரக்டர்ஸ் அண்ட் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் பார்க்குறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் குரூப் அண்ட் திஸ் இஸ் ஃபார் சிமெட்ரி ஆப்பரேஷன். அதை கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மூலிகன் சிம்பிள்ஸ். ஃப்ரம் த மூலிகன் சிம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர்ஸ் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை வந்து கை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கைப்பா. ஓகே. ஸோ அதோட எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கைன்னு சொல்லி டினோட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் ஆர் த கேரக்டர்ஸ். திஸ் இஸ் ஃபார் த ஃபோர்த் பார்ட் இந்த கேரக்டர் டேபிள். ஓகே. அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, த லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த ஃபிஃப்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த லீனியர் ஃபங்க்ஷன். இதை வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு. இந்த கோஆர்டினேட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பட் இந்த இசட் இந்த எக்ஸ்ஒய்ல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கல. ரெப்ரசன்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்பிளைன் பண்றேன். தீஸ் ஆர் கால்டு. இந்த ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, லீனியர் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் கால்ட் லீனியர் ஃபங்க்ஷன். அண்ட் சிக்ஸ்த் ஒன் தான் கேட்டீங்கன்னா என்னன்னா, த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் என்னது? த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு கேரக்டர் டேபிள்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 6 பார்ட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் டேபிள்னு எடுத்துக்கிட்டா எத்தனை பார்ட் இருக்கும்? மொத்தம் 6 பார்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த 6 பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so one is point group and second one is symmetry operation which means classes and third one is Mulliken symbol and fourth one is fourth one வந்து character and fifth வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? fifth one linear function and sixth வந்து quadratic function. ஓகேவா?
புரியுதா? எனி டவுட் இதுல யாருக்காவது? So this is 3, this is 4, this is 5. ஓகேப்பா? இதுல யாருக்கும் டவுட் இல்ல. ரைட்? சரியா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் குரூப்ப நம்ம ரீட் பண்ணணும்ப்பா. சரியா? ஒரு பாயிண்ட் குரூப்ல இப்படிதான் நம்ம ரீட் பண்ணணும். அண்ட் இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இந்த இந்த லீனியர் ஃபங்ஷன், குவாட்ரடிக் ஃபங்ஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லி நாளைக்கு கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் டேபிள், அதாவது கேரக்டர் டேபிள்ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ரெப்ரசன்டேஷனை நம்ம கொடுக்க முடியும். ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்க என்னன்னா, வெதர் இட் இஸ் இன் ஐஆர் ஆக்டிவ், ராமன் ஆக்டிவ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? எனி டவுட் இது வரைக்கும் யாருக்காவது? ஸோ ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இன்னும் ஒரே ஒன்று மட்டும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேரக்டர் டேபிள், அதாவது இந்த கிரேட் ஆர்த்தோகனல் தியரம், அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே? ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் எடுத்துடுறேன். ஸோ இதுதான்ப்பா அந்த பாஸ்லேட்ஸ் ஆஃப் கிரேட் ஆர்த்தோகனல் தியரம். சரியா? ஸோ அதை சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஓடி தியரம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேரக்டர் டேபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேரக்டர் டேபிள். ஓகே? ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் ஜிஓடி தியரம். இதுதான் ஜிஓடி தியரத்தோட பாஸ்லேட்ஸ் பா. சரியா? ஸோ இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பாஸ்லேட்ஸ் இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அண்ட் நாளைக்கு கிளாஸை இதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா? இப்போ பாருங்க, கிரேட் ஆர்த்தோகனல் தியரம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first பாஸ்லேட்ஸ் சொல்றாங்க. The total number of symmetry operation is the order. ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸோ விச் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஆர்டர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். இது நமக்கு நல்லாவே தெரியும். இது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன் விச் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஆர்டர் ஹச்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பாருங்களேன். ஸோ ஆப்ரேஷன்ஸ் பிலாங்ஸ் டு சேம் கிளாஸஸ் if they are identical with the coordinate system accessible by the symmetry operation, one class is listed per the column. அதாவது இப்போ நம்ம இங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எபிலியன் பாயிண்ட் குரூப், நான் எபிலியன் பாயிண்ட் குரூப் சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா C2 பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஆர்டர் நமக்கு 4, கிளாஸஸ் நமக்கு 4, ரைட்? பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ ஈவன் தோ இஃப் இட் இஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நமக்கு இந்த கேஸ் ஆஃப் 6, இதுல நமக்கு 6 ஆர்டரா இருந்தாலும் கூட, ஓகே, நமக்கு ஆர்டர் வந்து இதுல பாத்தீங்கன்னா 6. சரியா? ஸோ ஆர்டர் இதுல 6 இருந்தாலும் கூட, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஸோ ஆர்டர் நமக்கு இதுல இருந்தாலும் ஆர்டர் நமக்கு இதுல 6. ஏன் ஹேங் ஆகுது?
ஓகே. அ லைன்ல இருக்கீங்களாப்பா? ஓகே, ஓகே. சாரி கொஞ்சம் லேப் ஹேங் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாஸ்லேட்ஸ்ல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தி ஆப்பரேஷன் ஆப்பரேஷன்ஸ் பிலாங்ஸ் டூ சேம் கிளாஸ்." ஓகேவா? அதாவது சேம் கிளாஸ் அப்படின்னும்போது, இப்ப நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த சி3வி பாயிண்ட் குரூப். அதுல 2 சிக்மா அதாவது 2 சிக்மா 3 சிக்மா வி பாசிபிள். அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி 3 பிளேன் ஆஃப் சிமெட்ரி நமக்கு பாசிபிள். ஆனா ஆர்டர்ல நம்ம இண்டிவிஜுவலா எழுதியிருப்போம். 6 ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கேஸ் ஆஃப் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிமெட்ரி ஆப்பரேஷன் அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரிங்கிற சிமெட்ரி எலமெண்ட்ட வச்சு நம்ம ஆப்பரேட் பண்றதுனால, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, தேர் கம்ஸ் அண்டர் சேம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, "த பிலாங் டூ சேம் கிளாஸ் இஃப் தே ஆர் ஐடென்டிக்கல் வித் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ்." ஓகேவா? ஆக்சஸிபிள் பை த சிமெட்ரி ஆப்பரேஷன். அதுல அதாவது அதுல நம்ம பண்ணக்கூடிய சிமெட்ரி ஆப்பரேஷன் என்னது? பிளேன் ஆஃப் சிமெட்ரி தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டூ த கோஆர்டினேட் நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வந்தாலும் கூட நம்ம என்னவா எழுதிரணும்? த ஒன் கிளாஸ் லிஸ்டட் பெர் காலம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? புரியுதா? புரியுதாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 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 லைன் இருக்கு இல்லையா? ஸோ த நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஒரு கேரக்டர் டேபிள் நமக்கு குடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாசிலேட்லயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான்ப்பா. ஓகேவா? ஸோ அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஒரு இர்ரெடியூசிபிள் ரெப்ர டோட்டல் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவல் டூ த கிளாஸஸ். ஒரு பாயிண்ட் குரூப்ல சாரி ஒரு கேரக்டர் டேபிள்ல எவ்வளோ கிளாஸஸ் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் இப்ப என்ன பார்த்தோம் சி2 ஹச் பாயிண்ட் குரூப் பார்த்திருக்கோம். அதுல 4 கிளாஸஸ் ரைட். ஸோ அதுல 4 கிளாஸஸ் இருக்கும்போது அதுல 4 இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் விச் இஸ் கால்ட் அஸ் கரெக்டான கேரக்டர் டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ஒன் ரெப்ரசன்டேஷன் இஸ் டோட்டலி சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கேரக்டர் டேபிள் எடுத்துக்கிறோம். இதை நான் நாளைக்கு கிளாஸ்ல ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு பாசிலிட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேரக்டர் டேபிள் ரைட். இது ஒரு கேரக்டர் டேபிள் எடுத்துக்கிறோம். இந்த கேரக்டர் டேபிள்ல இந்த இது வந்து என்னது? கிளாஸஸ் ரைட். ஸோ இது வந்து என்னதுன்னா கிளாஸஸ் 4 கிளாஸஸ் இருக்கும்போது 4 இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ப்பா. ஓகே. ஸோ அது வந்து அந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இஸ் டோட்டலி சிமெட்ரிக்கா இருக்கணும். அப்போ நீங்க இதுல எடுத்துக்கும்போது இதுல ஆக்சுவலா இல்ல. நம்ம கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு ஒரு இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனாச்சும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா சிமெட்ரிக்கா இருக்கணும். விச் மீன் எல்லாமே பாசிட்டிவ் ஒண்ணா இருக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வர்றது. ஸோ அதாவது ஒன் ரெப்ரசன்டேஷன் இஸ் டோட்டலி சிமெட்ரிக். அதாவது ஆல் கேரக்டர் ஷுட் பி ஒன். ஓகேவா? அண்ட் இது 2 ஃபார்முலாவும் நாளைக்கு என்னன்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதாவது இது ஆர்த்தோகோனல்னு சொல்லி ஒரு டெர்ம் வரும். அண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரும். ஃப்ரம் த கேரக்டர் டேபிள் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் அந்த கேரக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? எனி டவுட்? இதுல யாருக்கா டவுட் இருக்காப்பா? இதுல யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். அண்ட் இஃப் தேர் இஸ் நோ டவுட் we will wind up this class. ஓகேவா? ஓகே. ஓகேப்பா. இது வரைக்கும் புரியுதா? ஸோ கேரக்டர் டேபிள் பார்த்துட்டோம். அது எப்படி நம்ம ரீட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் கிரேட் ஆர்த்தோகோனலிட்டி தியரம டச் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அத ஃபுல்லா டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, டைரக்ட்டா நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். ஓகே. ஸோ அண்ட் குரூப் தியரி கோயிங் டூ எண்ட். ஸோ இந்த வீக்ல நம்ம முடிச்சிடலாம். சாலிட் ஸ்டேட் முடிஞ்சிருச்சு அண்ட் குரூப் தியரி இந்த வாரத்துல முடிஞ்சிரும். அண்ட் பை திஸ் வீக்கெண்ட் வி ஹேவ் அ டெஸ்ட். சாலிட் ஸ்டேட் ஃபுல்லா இருக்கும். ஃபுல் போர்ஷன்ப்பா. சரியா? ஸோ மெம்பர்ஸ காணோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நெறைய பேர் காணோம். இட்ஸ் ஓகே. ஓகேப்பா. கிளாஸ் முடிச்சிடலாம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ சக்தி. கேன் யூ ஷோ த molecular label representation slide once? ஓகே. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ம்.
ஓகே. இத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலையே. பிரசன்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓ! அத நான் குடுத்துட்டேன். ஓகே. புரியுதாம்மா? தெரியுதா? யார் கேட்டீங்க? காயத்ரி ரைட்? ஓகேவா? நான் இந்த ஸ்லைடு ஷேர் பண்றேன்ம்மா. நோ ப்ராப்ளம். ஓகே. தேங்க் யூ. ரிமைனிங் ஓகேம்மா. ஓகே. தேங்க் யூ.